ஒரு கிராமத்தில் முருகன் என்ற ஒரு சோம்பேறி திருடன் இருந்தான். ஆனால் அவன் மிகவும் புத்திசாலி என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள், இன்று ஒரு பெரிய திருட்டு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த இரவு ஒரு வீட்டின் பின்னால் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வெள்ளை நிற ஆட்டை பார்த்தான். அடடா, இதைச் சந்தையில் விற்றால் நல்ல பணம் கிடைக்கும் என்று மகிழ்ந்தான். அவன் மெதுவாக ஆட்டின் கயிற்றை அவிழ்த்தான். ஆனால் அந்த ஆடு மிகவும் குறும்புக்காரது. திருடன் அதை இழுத்துச் செல்ல முயன்றவுடன் ஆடு திடீரென்று ஓடத் தொடங்கியது. முருகன் பின்னால் ஓடினான். ஆடு நேராக கிராமத்தின் நடுவில் ஓடியது. அங்கே தூங்கிக் கொண்டிருந்த நாய்கள் எல்லாம் குரைக்க ஆரம்பித்தன. கிராம மக்கள் விழித்துக் கொண்டார்கள். யாரது என்று எல்லோரும் ஓடி வந்தார்கள். முருகன் பயந்து, நான் திருடனில்லை, நான் ஆட்டை பிடிக்க வந்த மருத்துவர் என்றான். அதைக் கேட்ட மக்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் ஆடு முருகனின் வேட்டியை கடித்து இழுத்தது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். இறுதியில் கிராமத்தார் அவனை பிடித்து, திருட்டு செய்வதற்கு பதில் வேலை செய்தால் நல்லது என்று அறிவுரை கூறினர். அதன் பிறகு முருகன் உண்மையாக வேலை செய்து நல்ல மனிதனாக மாறினான். கதையின் நற்பொருள்: சோம்பேறித்தனமும் ஏமாற்றமும் கடைசியில் அவமானத்தையே தரும்.